நீ படிக்கிறதும் இல்லை, ஃபுல் டைம் ஃபோன் பேசிகிட்டு இருக்க. இதில் நடுவில் எக்ஸாம்ஸ் வேறு வருது. என்ன தான் நினச்சிட்டு இருக்க? எல்லாம் தெரியும் யாழினி, விடு பார்த்துக்கலாம். வினய், தயவு செஞ்சு ஏதாச்சும் போய் படி. இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட நம்ம பேசிக்கலாம். போகுது யாழினி, எவ்வளோ நேரம் இதை பற்றியே பேசிகிட்டு இருப்ப? கொஞ்ச நாள் நம்மளை பற்றி பேசிட்டா. நான் சொல்கிறது கேட்குறியா? சரி சொல்லு. யாழினி, யாழினி சொல்றா. நம்ம ஃபர்ஸ்ட் மீட் பண்ணோம்ல, அது எங்கன்னு உனக்கு தெரியுமா? எங்க? எங்கயா? அடி பாவி. ட்ரை பண்ணாதானே தெரியும். அதுக்குள்ளே செட் ஆகாதுன்னா? இல்லைம்மா, இது வெறும் சீனியர்ஸ்க்கு மட்டும்தான் நடத்துகிறாங்க. ஓப்பன் ஃபார் ஆல் தானே இது? இல்லை யாழினி, இது வெறும் சீனியர்ஸ்க்கு மட்டும்தான். நீ வேணா நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணு. சரி அக்கா, நான் வரல. டேக் கேர், பாய். என்னாச்சு? என்ன பிரச்சனைனாவது சொல்லு. ஒன்றும் இல்லை. ஹாஸ்டலில் ஒரு சிங்கிங் ஆடிஷன் இருக்குன்னு சொன்னாங்க. சரி நம்மளும் ட்ரை பண்ணலான்னு வந்தேன். ஆனால் பாடவே விடல, வேணான்னு சொல்லிட்டாங்க. அப்படி இல்லடா, இங்க பாரு 5 இப்படி இருக்குடா. சரியா 6 வந்து இப்படி இல்ல, அப்படிலாம் இல்ல. வினய், ஆஸ் யூஷுவல் மித்திஷாவையும் சியாவையும் இந்த ஈவெண்ட்ல பாட வச்சிடலாம். திவ்யா, இந்த பொண்ணு இன்னும் பாடவே இல்லை. பட் வினய், we have already chosen them. How can we redo that? திவ்யா புரியுதா? இவ இன்னும் பாடல. என்னடா இவன்? Okay, வாமா. திவ்யா, ஆடிஷன்ஸ் ஆர் ஒன்லி ஃபார் 3rd இயர்ஸ் நம்ம முடிவு பண்ணிட்டோம்ல. இப்போ எதுக்கு ஃபர்ஸ்ட்? பாடு. எனதுயிரே எனதுயிரே எனக்கெனவே நீ கிடைத்தாய். எனதுறவே எனதுறவே கடவுளை போல் நீ முளைத்தாய். நெடுஞ்சாலையில் படும் பாதம் போல் சேர்கிறேன் வாழும் காலமே. வரும் நாட்களே தரும் பூக்களே நீளுமே காதல் காதல் வாசமே. எனதுயிரே எனதுயிரே எனக்கெனவே நீ கிடைத்தாய். எனதுறவே எனதுறவே கடவுளை போல் நீ முளைத்தாய். உனக்கு என்ன மச்சான் அவன் மேலே அவ்வளோ காண்டு? டே, நம்ம பேட்ச்லேயே எத்தனை பொண்ணுங்க இருக்காங்க. அதெல்லாம் விட்டுட்டு ஃபஸ்ட் இயர் பொண்ணை கூட்டிகிட்டு வந்து பாட வச்சா அப்புறம் எப்படா இருக்கும்? அது என்னமோ தெரிலடா, அவளை பார்த்தாலே எரிச்சலாக இருக்கு. சை மாப்பிள்ள ஃப்ரீயாக விடு, நம்ம ரிஷப் இருக்கான். ஃபோட்டோஷாப்பில் 4 டிசைன் போட சொல்லுவோம். நாளைக்கு பார்த்துக்கலாம். நீ எதுக்கு இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகிட்டு? ஃப்ரீயாக விடு மச்சி.
வரான் பாரு. வாடா. மேம் எங்க? உள்ளே போயிருக்காங்க. இவன் ஏன்டா மூஞ்சி இப்படி வச்சுட்டு இருக்கான்? அதுவும் இல்லடா, மேம் ஏதோ திட்டாங்க போல. ம். கிளாஸுக்கு போல? நீ போ, நாங்கள் வந்துடுறோம். சரி, நான் முன்னாடி போகிறோம், வாங்க. ம். ஆனால் ஒன்றுடா, எப்படி சீனியராக மடக்கி போட்டானே தெரில. அது அவகிட்டே கேட்டால் அவள் எப்படிடா சொல்வா? வாயால தான். மாப்பிள்ள கொடுத்துடு. கொடுத்துடலாமா? ம். ஓப்பன் பண்ணு. பண்ணு. டேய், நான் இவளை பற்றி விசாரிச்சேன். ஸ்கூலில் என்னெல்லாம் பண்ணியிருக்கா தெரியுமா? ஒன்றும் இல்லையா நீ இங்கே பாரு. சியாங்கிட்ட எல்லாமே சொன்னான், நான் பார்த்துக்கிறேன். டே வினய், செம்ம ஃபன்னு. மிஸ் பண்ணிட்டியடா. சாயங்காலம் என்ன ரவுண்டு போவோம்? என்ன ரிஷபே? ஏய், உட்காரா. வெக்கமா இல்லை? விழுந்தவனானே நினைவெல்லாம் விழியிலே சேற்றிடும் பாதை மாறும் உன்னில் வாழும் நேரமே தூரங்கள் குறைந்தே போகும் நீடும் எந்த வாழ்விலே. யாழினி, நாளைக்கு பொங்கல் வேற. இந்த சாரி ஏதாவது? சாரியா? யானி, நான் என் பைக் ஆர்டர் பண்ணலான்னு இருக்கேன். எதுக்கு? எதுக்கா? 3rd இயர் வந்தாச்சு. காலேஜ்குள்ளே அப்படியே கெத்தா மாஸ்டர் சுத்த வேணாம். பேசாமல் இந்த காசை எனக்கு கொடுத்துறியா? உனக்கு கொடுத்து? அவ்வளோ காசு இருந்துச்சுன்னா நான் ஏழை குழந்தைங்களுக்கு 1 வாரம் சாப்பாடு போடுவேன். இப்போ தான் என்னால் பண்ண முடியல, ஆனால் பண்ண முடிஞ்சா நான் கண்டிப்பாக பண்ணுவேன். நீயும் பண்ணு. ம். மெய் என்றும் இல்லையே, உம்மதி என்றும் இல்லையே, விழியொன்று கண்டு திகைத்தேன் நின்றே. யாழினி, பயமா இருக்கா?
நீ நல்லா பாடுவேன் நீ நம்புறியோ இல்லையோ, நான் நம்புறேன். நீ நல்லா பாடுவ. இமை மூடி பார்க்கும்போது விழியிலே விழுந்தவனானே. யாழினி, யாழினி உனக்கு ஒன்று தெரியுமா? உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் நீ அவ்வளோ அழகாக பண்ண. நான் கீழே இருந்து உன்னே தான் பார்த்துட்டு இருந்தேன் தெரியுமா? சான்ஸே இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸு ஜூனியர்ஸ். வினய், ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. யாழினி, என்னடா டக்குன்னு சொல்லிட்டேன்னு பார்க்குறியா? எனக்கு முன்னே தெரியும் ஒரு நாள் இப்படி தான் வந்து நிற்க போகிறேன்னு. வினய், இதனால நிறைய பிரச்சனை வரும்னு தெரியும், இதெல்லாம் நடக்காதுன்னு தெரியும். ஆனால் ஆசை தடுக்க முடியல. இதெல்லாம் வந்துட்டு சொல்லணும்னு தோணுச்சு, அவ்வளோதான். ரொம்ப நாளாக இதான் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தியா? வீட்டுக்கு வா. எதனாலும் வீட்டில் போய் பார்த்துக்கலாம். இப்போ கூட்டிகிட்டு போ. உன் மேலே தப்பில்லை தம்பி, ஏன் பண்ணும், நான் தான் சரியாக வளர்க்கலை. ஐயோ, அப்படிலாம் இல்லை. என்ன, அவள் பேரு தான் கெட்டு போச்சு. அவளை நான் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போகிறேன். சாரி. உங்ககிட்ட எங்களை பற்றி என்னென்னமோ சொல்லி பயமுறுத்தி வச்சுருக்கல. இல்லைங்க மாமா, ஒரு நிமிஷம். வினய், வினய், இது பாரு, இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் எங்கள் வீட்டு பொண்ணுங்களா பண்ணுறாங்க. என்ன சொன்னீங்க? டேய் தம்பி, கொஞ்சம் மேலே வா. சாப்பிட்டியா? உன்னை தான் கேட்குறேன்,
சாப்பிட்டியா? ஆமாம், அடித்தது யாரு? அவ அப்பனா மாமனா? என்ன பார்க்குற? மொத்த காலேஜுக்கே தெரிஞ்சு போச்சு உங்கள் ஒப்பைன்னா. எனக்கு தெரியாதா? யார்கிட்ட எதை சொல்றதுன்னு விவஸ்தையெல்லாம் போயிடுச்சு. சும்மா சொல்லு தம்பி. சரி, இப்போ அந்த பொண்ணு எப்படி இருக்கு? தெரிஞ்சு என்ன கிழிக்க போற? அட பரவாயில்ல, சொல்லு. அவ அவ்வளவுதான், ஊருக்கு போயிட்டா, திரும்ப வரமாட்டா. போதுமா? உனக்கு அந்த பொண்ணை எவ்வளவு நாளா தெரியும்? ஒரு 6 மாசமா தெரியும். ஓ தம்பி, நான் ஒன்று சொல்லட்டா? எனக்கு என்னமோ அந்த பொண்ணு திரும்பி உன் கூட சேர்ந்துருவான்னு நினைக்கிறேன். பா, சரக்கு அடிச்சிருக்கேங்கிறதுக்காக என்ன வேணா பேசலன்னு இல்லை. அங்க அவ எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. தயவு செஞ்சு என்னை விட்டுரு. எனக்கு உன்னை பார்க்கவும் வேண்டாம், உன் கூட பேசவும் வேண்டாம். தம்பி, நான் குடிச்சிட்டு பேசுகிறேன்னு நினைக்காத. குடிச்சாதான் உண்மையே வரும். நீ என் மகைங்கிறதுனால இல்லை, யாராக இருந்தாலும் அதைத்தான் சொல்லுவேன். நிச்சயம் உனக்குன்னு அவள் இருந்தான்னு வையேன், கண்டிப்பாக உனக்கு கிடைப்பான். அதை யாராலையும் தடுக்க முடியாது. போய் மனசில் எதையும் போட்டு உழப்பிக்காம சாப்பிட்டு படுத்து தூங்கு. எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கு. யாழ்னி, ம், என்னாச்சு யாழ்னி? சாப்பிட்டு சொல்கிறேன். எனக்கு இதெல்லாம் வேண்டாம். என்னாச்சு யாழ்னி? வினய் சாப்பிடுடா சொல்கிறேன். ம். யாழ்னி, டேய் தின்றா சொல்கிறேன்ல. அங்கே எனக்கு பெருசாக ஒன்றும் நடக்கலடா. நான் அங்கே என்ன பண்ணேன், எனக்கு என்ன ஆச்சு, இதெல்லாம் யோசிக்காது சரியா? ஏதோ 10 நாள் காலேஜ் கட் அடித்த மாதிரி இருந்துச்சு, அவ்வளோதான். கொஞ்ச நாள் மட்டும் அடிக்கடி பார்த்துக்காம பேசிக்காமல் இருக்கலாம். எல்லாம் சரியாயிரும் வினய். சரி, எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆச்சு, அப்புறம் பார்க்கலாம். யாழ்னி எங்க? அவ கிளம்பிட்டாளே. கிளம்பிட்டலா? எங்க? ஹாஸ்டலுக்கு. நான் எதுவும் ஒர்க் இருந்துச்சு. சரிம்மா. ஓகேண்ணா. இமை மூடி பார்க்கும் போது பார்வை என்னை மிரட்டுதே, விழியிலே விழுந்தவளானே, நினைவெல்லாம் விழியிலே.
என் மாமா உன்னை அடிச்சாரா? பார்த்துக்கலாம் வினு. கண்கள் மூடி செல்ல கண்ணீரின் வலிகளும் காற்றில் பதுங்கிக் கொள்ள தயங்குதே. உன்னை நேசிக்கவும் உன்னோட இருக்கவும் முடியும் என் மனம் துடிக்குதே. முதல் வேலையை அது யாழ்னிக்கிட்ட கூப்பிட்டு சொல்லிடலாம். கங்க்ராட்ஸ், ஒரு வழியாக எக்ஸாம்ஸ் முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வினய், எங்கே பிளேஸ்மெண்ட்ஸ்? எம்பிஏ பண்ணலான்னு இருக்கேன் யாழ்னி. சாரிப்பா, தெரிஞ்சு பட்டுருச்சு. இப்படி வரேன். டேய் என்ன வினய் இது? அதான் சொன்னல யாழ்னி, எம்பிஏ பண்ணலாம். அது தெரியுது, என்ன இது கேக்குறேன்ல, சொல்லு. யாழ்னி பைத்தியமா நீ? ஏதோ 2 வருஷம் வெளியூருக்கு போய் படிச்சுட்டு வரேன்னு சொல்ற. நான் இங்க என்ன பண்றது? என் வீட்டை பத்தி தெரியும்ல உனக்கு. நீ போனப்புறம் யாருக்காச்சும் என்ன கட்டி கொடுத்துட்டா அப்ப என்ன பண்ணுவ? எதுவுமே யோசிக்காம போறேன் கிளம்புறேன்னு சொல்ற. யாழ்னி, ஒரு நல்ல வேலை உங்க அப்பா அம்மா கிட்ட பேசுறதுக்கு உனக்காக. எனக்காகலாம் யாரும் போக தேவையில்லை. என்னால இங்க உட்காந்துட்டு நீ எப்போ வரேன்ல யோசிச்சுட்டு இருக்க முடியாது. அவ்வளவுதான். யாழ்னி, என்னால எதுவும் பண்ண முடியாது யாழ்னி. அப்ப போகாத, இங்கே இரு, என் கூட இரு. நான் போகணும் யாழ்னி. என்னால இங்க இருந்தா எதுவுமே பண்ண முடியாது யாழ்னி. எனக்கு நீ வேணும். என் லைஃப் ஃபுல்லா வேணும். 2 வருஷம் இல்லை. என்னால எதுவும் பண்ண முடியாது வினய், எதுவும். எனக்கு இங்க ஏதாச்சும் ஒன்னா யார் இருக்காங்க உன்னை தவிர? போகாத வினய், ப்ளீஸ்டா, போகாதடா ப்ளீஸ். சிறகாய் நீயடி, என் சிறகிலே ஒரு வானம் நீயடி. என் வானிலே சிறகாய் நீயடி, என் சிறகிலே ஒரு வானம் நீயடி. என் பூமியின் சிறு அழகாய் நீயடி, உன் அழகிலே விழும் துளியாய் நானடி. அன்றிலே என் சிறகை சிதைத்தாய், முன்றிலே ஒரு உறவை புதைத்தாய். இருக்கமே இனி நீளும் கதைதான். உன்னிலே
சிறகாய் நீயடி என் சிறகிலே ஒரு வானம் நீயடி. உனக்கு அதுக்கப்புறம் புரிய வச்சு உன்னை சமாதானப்படுத்துறதுக்குள்ள நான் பட்ட கஷ்டம் இருக்கே. மா, உன்னை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ற வினய். எப்படா பாப்போன்னு இருக்கு. நாளைக்கு நான் ஊருக்கு வரேன். சரி, நான் நாளைக்கு ஊருக்கு வரேன். ஆ எப்படி? எங்கள் காலேஜ் ஒரு 3 வீக்ஸ் லீவ். ஏதோ ஃபங்க்ஷன் நடக்குது போல. காலையில் 5:30க்கு ஃப்ளைட்டு. நான் உன்னை பார்க்க ஊருக்கு வரேன். விட்ரா விட்ரா, இதுக்கு போய் எதுக்கு இவ்வளோ டென்ஷனு? இல்லை மச்சான், வந்தோடனே கடுப்பு ஏற்றிட்டானுங்க. இப்போதான் நீ ஊருக்கு வந்திருக்க, கூலா இரு, தேவையில்லாமல் டென்ஷன் ஆகாத. ஐய டேய், ஒரு நிமிஷம் என்ன பாரு. இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு தெரியும்ல? இப்படி வா, அதை விட்டுட்டு போலாமா? சரி, நான் அவளுக்கு ஒரு கால் பண்ணி பார்க்குறேன். அப்புறம் மச்சான், ஊர்லாம் எப்படி இருந்துச்சு? இன்னும் எவ்வளோ நாள் இருப்ப? காலையிலிருந்து ஒரே ஃபோன்ரா. அண்ணா வந்துட்டானா, அண்ணா ஏர்போர்ட் போயிட்டீங்களா, அண்ணா பிக்கப் பண்ணிட்டீங்களா, பாப்பா பாப்பாப்பா கொண்டு போய் உன்னை கொண்டு போய் இறக்கி விட்டா தான் எனக்கு ஒரு நிம்மதியே. ஓ ஏன்டா இத்தனை கால் பண்ணிட்டு இருக்கேன், எடுக்க மாட்டான்றோம். ஹலோ ஹலோ வினய், வந்துட்டியா? எங்க இருக்க? இங்க கோயில்ல சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன். ஏன்டி இவ்வளோ நேரமா கால் பண்ணிட்டு ஒரு ஃபோன் அட்டன் பண்ண முடியாதா உன்னால? சைலண்ட்ல போட்டிருந்தேன்டா. இப்போ கோயிலுக்கு போகணுங்கிறது அவசியம் இருக்கா? வினய், சுவாமி கும்பிட்டு தான் வந்தேன், அதான் ஃபோன் எடுக்க முடியல. ஏய், நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம்ல? டேய், வரேன்னு தெரியும்ல, அதுக்குள்ள என்ன உனக்கு கோயிலுக்கு போகணும்? ஏன் வெயிட் பண்ணாட்டி என்ன சாமி ஓடி போயிருமா? சரி விடு வினய், சாரி. பண்றது எல்லாத்தையும் பண்ணிட்டு சாரி வேற. சை, எவ்வளோ ஆசையா பார்க்க வரேன். அந்த மாதிரி நேரத்தில் கூட இப்படிதான் பண்ணுவியா? ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணிருக்கலாம்ல? உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கியா? நீ ஏதாவது பதில் சொல். யாழினி,
நீளும் என் வாழ்க்கையில் நீயில்லா நினைவுகள் தேடும் என் கண்களும் தேய்பிரையாய் போகுதே. ரெடியானதும் சொல்லுங்கண்ணா, பின்னாடி தான் உட்காந்துருக்கோம். சரி. டே, அவன்கிட்ட கேட்டியா எதுவும் வேணாமா? டேய் அவன் அப்படி தானே சொல்லுவான், நம்மளே போகும்போது அவன் வாங்கிட்டு போகலாம். சரி. சண்டை வேற. சண்டையா? காரில் வந்துட்டு இருக்கும்போது அவனுக்கு இவளுக்கும் சண்டைடா. என்ன சண்டை? இல்லை இந்த லூஸ் அவளை திட்டுன்னு திட்டான்டா. ஒன்று தெரியுமா, இவன் அவளை திட்டும் போது தான் ஆக்சிடென்ட்டே ஆச்சு. டேய் எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலடா. டேய் நீ எங்கடா இங்க உட்கார்ந்திருக்க? டேய் உனக்கு என்னடா இங்க என்ன சத்தம்டா? வாடா வாடா. எத்தனை தடவை நான் எச்சரிச்சிருக்கேன், எத்தனை தடவை விடுங்க சார், விடுங்க சார். வாழ்க்கையில நீ குறுக்க வராதரான்னு கேட்டியாடா நீ? இன்னைக்கு என் பொண்ணோட நிலைமைய பாத்தியாடா? அவ எப்படி கிடக்குறா பாத்தியா? டேய் அத்தனைக்கு காரணம் நீதான்டா. டேய் அவளுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு உன்னைய சும்மா விட மாட்டேன்டா, சும்மா விட மாட்டேன்டா. விடு விடு. ஏண்டா பெத்தவங்கன்னா என்ன வேணா பண்ணலாமாடா? அவன் என்னடா பண்ணா இப்படி போட்டு அடிக்கிறீங்க? டேய் அவர் தான் அடிக்கிறாரு, நீ ஏன் பார்த்துட்டு இருக்க? சை, டேய் திருப்பி ஏதாவது சொல்லியிருக்கணும். அவங்க தான் இப்படி பேசுறாங்கன்னு உங்களுக்கு எங்கடா போச்சு அறிவு? உள்ள அவ எந்த நிலைமையில் இருக்கான்னு இப்ப வரைக்கும் எனக்கு தெரியாது. தயவு செஞ்சு யாரும் எதுவும் பேசாதீங்க. அக்கா யார் நீ? என்னாச்சுக்கா? அம்மா என்ன? என்னாச்சுக்கா? அம்மா என்னாச்சு மாமா? ஐயோ அன்னைக்கே அவ சொன்னா, என்னை விட்டு போகாதரா, நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. நான் பெருசா கண்டுக்கவே இல்லை. இப்ப எங்க வந்து நிக்குது பாத்தியா? காலையில கூட பயங்கரமா சண்டை. நான் ஏதோ டென்ஷன்ல ஏதோ பேசி அவ என்ன சொல்ல வரன்னு கூட கண்டுக்கல. ஒரு சாரி, ஒரு டைம் அவளை பார்த்தா போதும், வேற எதுவுமே வேணாம். அவளுக்கு ஒன்றும் ஆகாதுல்ல. டேய் நீ ஏன்டா அவளுக்கு தேவையில்லாம எதுவும் ஆகாதுல்லடா. ஃப்ரீயா விட்றா, எதுவும் ஆகாது. ஏதோ தப்பாவே தோணுதுடா. டாக்டர் என் பொண்ணு யாழ்னி. அவங்களுக்கு ஸ்பைனல் கார்டில் ரொம்ப பெரிய அடிபட்டிருக்கு. சரி, ஆக்சிடென்ட் ஆன இம்பேக்டில் அவங்க ஸ்பின் ரொம்ப டேமேஜாக இருக்கு. அப்படின்னா என்ன டாக்டர்? ஷீ இஸ் கவுண்டிங் ஹர் லாஸ்ட் ஹவர்ஸ். டாக்டர் அப்படின்னா புரிஞ்சுங்க, அவங்க கடைசி தனத்தில் இருக்காங்க. டாக்டர் டாக்டர் பார்க்கணும். போடா, ஒரே ஒரு தடவை மட்டும் பார்க்கணும். போடா, ஒரு
பார்க்கணும் சொல்றல. திட்டினது பத்தலையா? பின்ன ஏதோ சத்தம்லாம் கேட்டுச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னே தெரியல. எனக்கு கூட தான் தெரியல. கண்ணை திறந்து பார்த்தா இப்படி ஒரு ரூம்ல இருக்கேன். ரொம்ப வலிச்சிருக்கும்ல? சுத்தமா இல்லை. வினய், என் மேல கோவமா வினய்? உன் மேல எனக்கு என்னடி கோவம்? இல்லை, என்னால் எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ கஷ்டம். நாங்கள் நிம்மதியாக படிக்க கூட இல்லைல்ல. என் மேலே ஏதாச்சும் கோவமாவினே? அடிப்பட்டதுல மண்டை ஏதாச்சும் குழம்பிடுச்சா? இல்லை, நான் எனக்காகவும் எதுவும் பண்ணல, உனக்காகவும் எதுவும் பண்ணல. கடைசியா சண்டை மட்டும்தான் போட்டேன். நான் எதுவும் பண்ணலவேனே. நீ உனக்காக எதுவும் பண்ணிக்கலடி. ஆனா எனக்காகவும் மற்றவங்களுக்காகவும் நிறைய பண்ணிட்டேன். நான் என்ன பண்ணேன்? யாழினி, உனக்கு ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கப்போ நீ ஒரு விஷயம் சொன்ன, உனக்கு பிடிச்ச சொன்ன. யாழினி, இது வரைக்கும் நான் உனக்காக எதுவுமே பண்ணதில்லை. உனக்கு ஏதோ ஒன்று பண்ணணும்னு தோணுச்சு. அதுக்காக மட்டும்தான் நான் அங்கே போனேன். அவங்கக்கிட்ட எப்படி பேசணும், எப்படி பழகணும்னு எதுவுமே எனக்கு தெரியாது. இங்கே வந்து எல்லார்கிட்டையும் பேசி பழக பழக தான் தெரிஞ்சது நமக்காக பண்ணிக்கிறத விட மற்றவங்களுக்காக பண்ணுறதுல எவ்வளோ சந்தோஷம் கிடைக்கும்ண்டு. யாழினி, நீ கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். இன்னும் அழுத்தமாக உன் மனசில் பதிகிற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லணும்னு தோணுது. ஆனால் சொல்ல முடியல.